ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எல்லோருக்கும் இனிய மிலாடி நபி வாழ்த்துக்கள். முகமது நபி அவர்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ அதுக்கு முன்னாடி ஓம் சாந்தினா என்ன அப்படின்ட்டு ஒரு சகோதரர் கேட்டிருந்தார். ஓம்னா நான் ஆத்மா, அவ்வளோதான். சாந்தினா உங்களுக்கு தெரியும், அமைதி. ஆத்மாவுடைய உண்மையான குணம் அமைதி. ஸோ நான் ஆத்மா அப்படின்னாலே பரமாத்மாவுடைய குழந்தை, அல்லாவுடைய குழந்தை அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். அப்போ அவர் எப்படி அமைதி கடலாக இருக்கிறாரோ அதேமாதிரி நானும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு தான் ஓம் சாந்தின்னு சொல்கிறது. ஸோ இன்றைக்கி மிலாடி நபி இதை பற்றி ஒரு முஸ்லீம் சகோதரி வீடியோ போட்டிருந்தாங்க. டாக்டர் அப்படின்னு வருது. ஸோ அவங்க மருத்துவராக அல்லது ரிசர்ச் ஸ்காலர், அவங்களும் டாக்டரேட் பட்டம் வாங்குவாங்க இல்லையா? ஸோ அந்த டாக்டரை தெரில. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முஸ்லீம்களுக்கு வந்து கொண்டாட்டமே கிடையாது. இப்போ இந்த ரமலான் மாதம் ஃபுல்லாக அது தன்னுடைய அர்ப்பணிப்பை இறைவனுக்கு செலுத்துகிற நாள் தானே தவிர அது கொண்டாட்டம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரெண்டே விஷயம்தான் இருக்குது. அது ரெண்டுமே கொண்டாட்டம் கிடையாது. மற்றபடி மிலாதி நபியிலும் முஸ்லீம்களுக்கு கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்தால் அதுவும் ஷிர்கில் வந்துடும். ஏன்னா இங்கே அல்லாவை தவிர யாருக்கும் மகிமை கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இதை சொன்ன அவங்களே இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, யாரோ ஒருத்தர் முகமது நபிக்கிட்ட வந்து நான் எனக்கு அடுத்தபடியாக உங்களை தான் அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு முகமது நபி சொல்கிறாரு, இல்லை, நீ உன்னை விட அதிகமாக என்னை நேசிக்கணும், உன் உயிரை விட என்னை அதிகமாக நேசிக்கணும் அப்படின்னு முகமது நபியே சொன்னதாக அவங்க சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே முரண்பட்ட கருத்துக்களாக வருது. சரி, ஆனால் மொத்தத்தில் மிலாடி நபி வந்து கொண்டாட தான் செய்கிறாங்க. அந்த சகோதரி வித்தியாசமாக அது கொண்டாடக்கூடாது முஸ்லீம்கள் அப்படின்றாங்க. ஸோ உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள். நம்ம வந்து இப்போ 2வது அத்தியாயம் 204 பார்க்குறோம். மனிதர்களில் ஒருவன் இருக்கிறான், அவன் பேச்சு உம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும், தன் இதயத்தில் உள்ளது பற்றி அல்லாவையே சாட்சியமாக கூறுவான், அவன்தான் கொடிய பகைவன் ஆவான் இல்லையா? ஸோ நிறைய எல்லா வழிகளுக்கும் இது பொருந்தும், எல்லா மனித வழிகளுக்கும், எல்லா மதங்களுக்கும். ஏன்னா எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா கடவுள் பேசுகிற மாதிரி சொல்லுவாங்க. இதோ இப்போ கடைசியாக வந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு உட்பட நானாக சொல்லலை, கடவுளாக தான் சொல்கிறாரு அப்படின்னா. ஸோ நீங்கள் எந்த மதத்தை எடுத்து பார்த்தாலும் இது இருக்கும். வள்ளலார் கூட சத்தியமாக நான் உரைக்கலை, எல்லாமே அவன் உரைப்பது அப்படின்ட்டு இவங்க பண்ணுற உள்ளத்தின் விஷயத்தை எல்லாம் கடவுள் சொன்னார்னு சொல்லி இவ்வளவு குழப்பங்கள் உண்டாகிறதுக்கு அதுதான் காரணம். ஸோ கடவுள் சொல்கிற வார்த்தை சமாதானத்தை கொடுக்கும், மனிதர்கள் சொல்கிற வார்த்தை கலகத்தை ஏற்படுத்தும். ஸோ மதங்களால் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக அடிச்சிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதை பற்றி தான் இங்கே சொல்லப்படுது. மனிதர்களில் சிலருடைய பேச்சு அப்படியே ஆச்சரியத்தில் ஆழ்த்தும், கடவுளே பேசுகிறாரோன்னு நம்மளை வந்து மயக்க வைக்கும். தன் இதயத்தில் இருக்கிறத பற்றி சொல்லும்போது அல்லாவையே சாட்சியாக சொல்லுவாங்க, கடவுள் தான் சொன்னாருன்ட்டு. அவன் தான் கொடிய பகைவன். ஏன்னா அவங்க பின்னாடி தான் மக்கள் போய் என்னென்ன உலகத்தில் கலகம் நடக்குதோ அத்தனைக்கும் காரணமாக இருக்கிறாங்க. ஸோ 205வது வசனத்தில், இன்னும் அவன் மாறியதும் பூமியில் கலகத்தை உண்டாக்கவே முயல்வான், விளைநிலங்களையும் உயிர்களையும் அழிக்க முயல்வான், இன்னும் கலகத்தை அல்லாஹ் விரும்புவதில்லை. அதை பார்த்தோன்னா ஈஷா யோகா தான் நிறைய பேருக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? விளைநிலங்களையும் உயிர்களையும் அழிக்க முயல்வான். ஏன்னா அவங்களுடைய இயக்கத்தை பெருசாக கட்ட ஆரம்பிப்பாங்க. பூமியில் கலகத்தை உண்டாக்கவே முயல்வான். ஸோ இது எல்லா மதத்திற்குமே பொருந்தும். ஆனால் அல்லாஹ் கலகத்தை விரும்புவதில்லை. இந்த ஒரு லைன் இறைவனுடைய ஞானம் வந்து அங்கங்கே தெளிக்கப்பட்டிருக்கும் எல்லா மதத்திலையும். ஸோ அதில் அடித்து சொல்லலாம் இது கடவுளுடைய வார்த்தை அப்படின்னா, கலகத்தை அல்லாஹ் விரும்புவதில்லை. அதான் ஓம் சாந்தின்னு சொல்கிறது. சமாதானம் உண்டாகட்டும் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அமைதியின் வழி தான் கடவுளின் வழி. ஸோ அமைதியை உங்கள் அமைதியோ மற்றவர் அமைதியோ கெடுக்கிற மாதிரி வர்றது
சாத்தானுடைய வழின்னு புரிஞ்சுக்கணும். சாத்தானுடைய வழினா மனிதனுடைய வழி. ஸோ அடுத்தது 206 வசனத்தில், இன்னும் அல்லாவுக்கு அஞ்சிக்கொள்னு நீங்கள் அவங்கிட்ட சொன்னீங்கன்னா ஆணவம் அவனை பாவத்தின் பக்கமே இழுத்து செல்லும், அவனுக்கு நரகமே போதுமானது, நிச்சயமாக அது தங்கும் இடங்களில் மிக கேடானதாகும். அவன் நரகத்துக்கு போவான்னு சொல்ல, அவனுக்கு நரகமே போதுமானது, அவன்கிட்ட இருக்கிறதே போதுமானது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நாம் நரகத்தில் தான் இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. முதல் 2500 வருடம் இந்த பூமி சொர்க்கம், அடுத்த 2500 வருடம் இதே பூமி நரகமாவது. கடைசி 100 வருடம்தான் அல்லாவே இந்த பூமியில் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகரை இந்துக்கள் பிரம்மானும் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் ஆதாம்னும் சொல்கிறாங்க. இவர் மூலமாக புது உலகம் படைக்கப்படுது ஞானத்தை கொடுத்து. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ மோசஸ் மூலமாக கடவுள் பேசினார், இப்ராஹிம் மூலமாக பேசினார், இப்படியெல்லாம் நிறைய தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினதாக சொல்லுவாங்க இல்லையா. அப்போ சொர்க்கத்தையே உருவாக்குறாரு அப்படின் போது அந்த ஆதாமுக்கு வழி சொல்லியிருப்பார்ல. ஆனால் அது குரான்லேயும் இருக்காது, பைபிள்லேயும் இருக்காது. ஏன்னா அது அவங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ சொர்க்கத்திற்கான ஞானத்தை சொர்க்கம் போகிறதுக்கு முன்னாடி தான் தேவை. இப்போ தான் அந்த நேரம், கடைசி நேரம் வந்துடுச்சு. அதனால தான் இறைவன் வரார். சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஞானம் இறைவனிடம் மட்டுமே இருக்கிறது. மதத்தை உருவாக்குற ஞானம் தான் மதஸ்தாபகர்கள் மூலமாக உருவாக்கப்படுது. அதில் சொர்க்கத்துடைய பெரிய விஷயமே இருக்காது. பைபிளில் பார்த்திங்கன்னா ஒரு 4 லைனில் முடிஞ்சு போச்சு சொர்க்கம். படித்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அத்தியாயத்தில் இதை படித்தார் அதை படித்தார்னு சொல்லியிருப்பாங்க. 7வது நாள் ஓய்வு எடுக்க போயிட்டாருன்னுவாங்க. அடுத்தது இந்த கனிகளை சாப்பிட, இந்த கனியை தவிர எதையும் சாப்பிடாதுன்னுவாங்க. அது கனியை சாப்பிட்டாங்க, அவ்வளோதான், சொர்க்கத்தை விட்டு துரத்தியாச்சு. அப்படி காட்டப்பட்டு இருக்கும். ஸோ அப்போ 2500 வருடத்தின் கதை அது. ஸோ அந்த விஷயத்தைத்தான் இப்போ இறைவன் சொல்கிறார். சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. இன்றைக்கி அதுலேயே மனிதர்கள் மூழ்கி இருக்கனால தான் உலகம் மோசமாயிடுச்சு. அதிலிருந்தும் உங்களை விடுவிக்கத்தான் நான் வந்திருக்கிறேன். சொர்க்கத்தில் எப்படி காமம் இல்லாமல் இருந்துச்சுன்னா உடல்ற உணர்வே இல்லாமல் ஆத்ம உணர்வில் இருந்தீங்க. ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால்தான் தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மாவின் தந்தை தான் அல்லாஹ். அவரைத்தான் சிவன் இந்துக்களும் பரமபிதான் கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க, கடவுள் ஒருவரே. ஸோ அவரை மட்டும் நீங்கள் நினைவு செய்கிறதுக்கு பேர் தான் இணை வைக்காமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த சகோதரி சொல்லும்போது உன்னை விட என்னை நேசிக்கணுன்றது வந்து கடவுளை சொல்கிற விஷயம். ஸோ அது நபி சொன்னதாக அவங்க சொன்னாங்க, உண்மையான எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு வயோதிகர் உடலில் வந்து இறைவன் பேசுறது காரணம் அவருக்கு உடல் கிடையாது. அவர் நம்மை மாதிரி உடல் எடுக்கிறது, அவரும் ஆத்மா தான் நம்மை மாதிரி. ஆனால் தாயின் கர்ப்பத்தில் ஒருபோதும் பிறந்ததில்லை. அப்படி பிறந்திருந்தால் அவரும் நம்மளை மாதிரி பாவியாக மாற வேண்டியது தான். அப்புறம் யார் நம்மை மீட்டு எடுத்துகிட்டு போகிறது? ஸோ அதனால் கடைசியில் வரார் வந்து அந்த பிரம்மா வாய் வழியாக பேசும் பொழுது நிறைய பேர் பிரம்மா பேசுகிறாரோ அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த சகோதரி சொல்லும்போது எனக்கு அப்படி தோணுச்சு, உன் உயிரை விட என்னை அதிகமாக நேசிக்கணும்னு கடவுள் தான் சொல்ல முடியும். கடவுளைத்தான் நாம் அப்படி நேசிக்கணுமே தவிர மனிதர்களை கிடையாது. ஸோ அதுதான் அல்லாவுக்கு இணை வைக்கிறது அப்படிங்கிறது வந்து இன்னும் போக போக அதை பற்றி டீட்டெயிலே வரும். அல்லாவை தவிர யார் உங்கள் மனதில் வந்தாலும் நீங்கள் இணை வச்சிட்டீங்கன்னு தான் அர்த்தம். இணை வைக்கிறதுனா வேறு விக்கிரக வழிபாடு மட்டும் கிடையாது, அதுவும் இணை வைக்கிறது தான். நீங்கள் அம்மாவை நேசித்தாலும் இணை வச்சிட்டீங்க, அப்பாவை நேசித்தாலும் இணை வச்சிட்டீங்க, எதை வைத்தாலும் இறைவன் அவர் மட்டும்தான் என்னுடைய உலகம், வேறு யாரும் கிடையாது. ஸோ அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தை ஜாதி மதம் மதஸ்தாபகர் எதுவும் கிடையாது. கடவுள், நான் கடவுளுடைய வழியை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன். அப்படி போனால் மட்டும்தான் சொர்க்கத்திற்கு போக முடியும் அப்படின்னு கடைசியில் கொடுக்குற இந்த ஞானம் முன்கூட்டியே பல மதங்களில் கிறிஸ்தவ மதத்திலையும் வெளிப்பட்டிருக்கு, இஸ்லாமிய மதத்திலும் வெளிப்பட்டிருக்கு, இந்து மதத்திலும் வெளிப்பட்டிருக்கும். ஆனால் அங்கே வேறு விதமாக வெளிப்பட்டிருக்கும், அங்கே கதை வடிவத்தில் வெளிப்பட்டிருக்கும். இதுலேயும் கதை வடிவத்தில் இருக்குது இல்லையா. இப்ராஹிம் வந்து குழந்தைய பலி கொடுக்க கடவுள் சொல்லும்பொழுது போய் கொடுக்குறார். அப்போ கடவுளுக்கு பதிலாக குழந்தையை நேசிச்சிருந்தால் பண்ணியிருக்க முடியாது. அப்போ ஒரு வேளை நேசிச்சிருந்தால் கடவுளுக்கு இணை வச்சிட்டார் அப்படின்னு அர்த்தம். ஸோ இணை வைக்கிறதுன்றது அதுதான். ஸோ அதே இந்து மதத்தில் பிள்ளைக்கறி கேட்ட சிவபெருமான்னு ஒரு கதையே இருக்குது. ஸோ அதில் கொலையே பண்ணி கடவுளுக்கு படைப்பாங்க, டக்குன்னு பார்த்தா சோறும் இருக்காது, கடவுளும் இருக்க மாட்டார், திரும்பி பார்த்தா அந்த குழந்தை உயிரோடு வரும். ஸோ இதே கதை தான் அங்கே வேறு மாதிரி வெளிப்பட்டிருக்கும்.
ஸோ இப்போ நாம் சொல்கிறோம் அல்லாவுக்கு அஞ்சிக்கொள்னு சொல்கிறத விட நீங்கள் செய்த பாவத்துக்கு பயப்படுங்க. ஏன்னா அந்தளவுக்கு பாவம் செஞ்சுருக்குறோம் கடந்த 2500 வருடம். ஸோ இப்போ போகணுன்னா பாவமற்ற உலகம், சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கக்கூடிய உலகம். சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்கை சாப்பிட தோணாது. அப்போ நாம் இங்கே கறி மீனை சாப்பிட்டுட்டு இருந்தால் நம்ம எப்படி அங்கே போக முடியும்? ஸோ இது இல்லாமல் விலங்குகளை சாப்பிட்டது மட்டும் பாவம் இல்லை, நிறைய பாவம் செஞ்சுருக்கிறோம். அதில் நம்பர் 1 பாவம், கொலையை விட பெரிய பாவம் காமம் தான். ஸோ இதில் குரானில் ரொம்ப அழகாக போட்டிருக்கோம், கொலையை விட மிகப்பெரிய பாவம் கலகத்தை ஏற்படுத்துறதுன்னு இருக்கும். கலகம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது யோசிச்சு பாருங்களாம், காமத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அண்ணன் தம்பி அமைதியாக இருப்பான், திருமணம் ஆன பிறகு வெட்டு 1 துண்டு 2ன்னு இருப்பான், அப்பா அம்மாவை போட்டு அடித்து துரத்துவாங்க. இதெல்லாம் எல்லா மதத்துலேயும் இப்போ வீட்டுக்கு வீடு நடக்கிற விஷயமா இருக்குது. அதோடைய ஆரம்ப புள்ளி எங்கே இருக்குது? காமத்தில் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான் இல்லையா? கலகம் கொலை பண்ணுறதை விட கொடூரமானதுன்னு குரானில் சொல்லப்பட்டதும், கடவுள் நேரடியாக காமம் கொலை செய்வதை விட மோசமானதுன்னு சொன்னதும் ஒரே விஷயம்தான். ஸோ இதை விட்டால் தான் அங்கே போக முடியும், ஏன்னா அங்கே காமம் இருக்காது. அதனால தான் அங்கே பரிசுத்தமான கன்னிகள் உங்களுக்கு மனைவியாக கொடுக்கப்படும் அப்படின்னு கொஞ்சம் ப்ளூரலில் போட்டுட்டாங்க. ஒருவனுக்கு ஒருத்தி தான் அங்கே இருக்கும். பரிசுத்தம்னாலே என்ன அர்த்தம்? காமம்னா என்னன்னே தெரியாதவர்கள்னு அர்த்தம். அப்போ அங்கே பரிசுத்தமான மனைவினா இங்கே இருக்கிற மனைவி விபச்சாரின்னு தான் அர்த்தம், ஏன்னா இங்கே காமம் இருக்குது. ஸோ அப்போ காமத்தை விடணும், கரிமீனை விடணும், கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை விடணும், அல்லாவை தவிர வேறு எல்லாத்தையும் உங்கள் மனசில் வந்து நீக்கணும்னா எத்தனை பேர் இதை கேட்பாங்க? கோடியில் ஒருத்தர் தான் கேட்பாங்க. ஸோ அப்படி சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க? ஆணவம் அகங்காரம் பாவத்தின் பக்கம்தான் அவனை இழுத்துட்டு போகும் இல்லையா? காமத்தின் பக்கம், கோபத்தின் பக்கம், பற்றின் பக்கம், பேராசை அகங்காரம் இதன் பக்கம்தான் போகும். அவனுக்கு நரகமே போதும் போல் இருக்குது இல்லையா? ஏன்னா இதெல்லாம் நரகத்தின் குணங்கள், இப்போ இருக்கக்கூடிய குணங்கள். ஸோ இந்த விகாரங்கள் இருக்கிற இடத்தில் கண்டிப்பாக கேடு இருக்கும். ஸோ இதை தான் மாயா, சாத்தான், சைத்தான், ராவணன் அப்படியெல்லாம் சொல்லப்படுறது. ஸோ அதை அவன் விட மாட்டான். அப்போ அவன் கடைசி வரைக்கும் நரகத்திலே தான் இருப்பான். கடைசி வரைக்கும் நரகத்தில் இருப்பான்னா நரகம் அழிந்து சொர்க்கமாகும். அதுக்குள்ளே எல்லா ஆத்மாவும் மேலே போயிடும். அதுக்குள்ளே சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு யார்? இறைவனை நினைத்து இறைவன் கொடுக்குற ஞானம் பிரம்மகுமாரிகள் ராஜயோகத்தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். அல்லாஹ்வுடைய ஞானம், நேரடி ஞானம், நேரடியாக அவரே வந்து கொடுக்குற ஞானம். ஸோ இப்போ கொடுத்துட்டு இருக்கிற ஞானம். ஸோ அதை யார் கேட்குறாங்களோ அவங்களும் உடலை விட்டு மேலே போய் தான் ஆகணும். ஆனால் இறைவன் நினைவில் அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார், நம்ம பூர்வமத்தில் நட்சத்திரமாக இருக்கோம். அவருடைய நினைவை தவிர எதுவுமே இல்லாத பொழுது டக்குன்னு உடலை விட்டு உயிர் பிரிந்து மேலே போகும். மற்றவர்களுடைய உயிர் இறைவனை பற்றிய அவங்களுக்கு தெரியாததாலேயோ அல்லது தெரிந்தாலும் காமத்தை விட, கோபத்தை விட, கரிமீனை விட மனம் இல்லாததாலேயோ அவங்க இதை ட்ரை கூட பண்ண மாட்டாங்க. ஆனால் கடைசியில் கண்ணு முன்னாடி குடும்பம் அழியிறது, கற்பழிக்கப்படுறது, எல்லா விதமான துக்கத்தையும் பார்ப்பாங்க. அப்போ இங்கேருந்து தப்பிச்சா போதும்னு என்னென்னமோ அவங்கவுங்க மதத்தின் வழிபடி பண்ணி பார்ப்பாங்க. ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்போது கடைசியாக இறைவனா அப்பா அப்படின்னு நட்சத்திரம் மாதிரி நினைப்பாங்க. கடவுளை நட்சத்திரமாக அப்பான்னு அன்பாக நினைக்கும்போது ஆத்மா மேலே போகும். தண்டனையெல்லாம் அனுபவித்த பிறகு மேலே போவாங்க. ஸோ எல்லோரும் போயிடுவாங்க. இறைவனுடைய ஞானத்தை கேட்டு அதன்படி ஃபாலோ பண்ணவங்க சந்தோஷமாக போயிடுவாங்க, துக்கமும் அனுபவிக்க மாட்டாங்க. ஏன்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தின் மூலமாக தான் உங்களுக்கு துக்கமே வரும். இந்த 5 விகாரம் இல்லாட்டினாலே பல தண்டனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. அடுத்தது எல்லோரும் மேலே போயிட்டுமா, அடுத்தது இந்த பூமி சொர்க்கமாக புதுப்பிக்கப்படும். ஸோ யாரெல்லாம் சொர்க்கத்திற்கு தயார்படுத்திட்டாங்களோ, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாமல் இறைவன் வழியை தவிர எந்த வழியும் ஃபாலோ பண்ணாமல் இறைவனே எனக்கு உலகம்னு பிள்ளையார் எப்படி சிவனையே சுற்றி வருவார், எனக்கு உலகமே அவர் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய வழியை மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க சொர்க்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பிறப்பாங்க, அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப. 100% தூய்மையான ஆரம்பத்தில் பிறப்பாங்க, இல்லைனா லேட்டாக பிறப்பாங்க. மற்றவர்கள்
என்ன பண்ணுவாங்க, அந்தந்த மதத்தை விடமாட்டேன்னு பிடிச்சிட்டு இருக்கிறவங்க மதங்கள் எல்லாமே நரகத்தில் தான் தோன்றுது. முதல் 2500 வருடம் சொர்க்கம், அடுத்த 2500 வருடம் நரகம். ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள், எல்லா மதமும் இந்த 2500 வருடத்திற்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த மதத்துடைய ஸ்தாபகர் வந்த பிறகே அந்த மதத்தின் ஆத்மாக்கள் மேலேருந்து இறங்கவே செய்யும். ஸோ அப்போ அவங்களுக்கு நரகமே போதுமானது. ஏன்னா அவங்க நரகத்தின் பக்கமே அவங்க புத்தி போகுது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா பைபிள் பழைய ஏற்பாட்டில் ஒரு கதை இருக்கும், லோத்து கதை. அந்த ஊர் ஃபுல்லாக ஓரின சேர்க்கையாளர்களாக இருப்பாங்க. அந்த ஊரையே அழிக்க போகிறேன்ட்டு கடவுள் சொல்லுவார். ஸோ லோத்து குடும்பம் மட்டும் நல்ல குடும்பம். நல்ல குடும்பம்னா நான் இறைவனுடைய வழிப்படி நடக்கிறவங்கன்னு அர்த்தம், இந்த ஞானத்தை கேட்டு. அப்போ அவங்க மட்டும் போக சொல்லுவார் கடவுள், நான் இதை எரிக்க போகிறேன் ஊரை, திரும்பி பார்க்காம போங்கன்றார். அப்போ மனைவி மட்டும் போகும்போது திரும்பி பார்ப்பா, அப்படியே அங்கே சுண்ணாம்பு தூணா நின்றுடுவான். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அங்கத்து குணம் பிடிச்சி இழுக்குது. இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பாவத்தின் பக்கமே இழுத்து செல்கிறது. அது எப்படி காமம் இல்லாமல் இருக்கிறது. ஸோ புத்தி அப்படியே போயிட்டே இருக்குது. கடைசியில் உலகம் அழிகிற வரைக்கும், இல்லை உடலை விட்டு பிரியும்போது என்னாகும், அது சம்மந்தப்பட்ட ஞாபகம் தான் வரும். கணவனோ மனைவியோ குழந்தையோ எது உங்களுக்கு ஞாபகம் வந்தாலும் சொர்க்கத்துக்கு வர முடியாது. மீண்டும் இதே கலியுகத்தில் பிறப்பீங்க அல்லது பேயா அலைவீங்க. ஸோ அவர்கள்தான் கடைசியில் இதே கதை பார்த்திங்கன்னா எல்லா மதத்துலேயுமே இருக்கும். குரானில் லோத் கதையே இருந்தாலும் இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது கதை இருக்கலாம், நம்ம பார்க்கும்போது பார்ப்போம். இந்து மதத்துலேயும் இதே மாதிரி ஒரு கதை வரும். அகலிகை அப்படின்ட்டு ஒரு முனிவருடைய மனைவி, பதிவிரதை, எந்தானையும் திரும்பி கூட பார்க்காதவள், அதாவது இச்சையாக பார்க்காதவள். அதனால் அந்த பதிவிரதை சக்திக்காக அவளுக்கு என்ன சக்தி இருக்குன்னா, ஆற்று மணலை எடுத்து குடத்தை செய்வாள். ஆற்று மணலில் எப்படி குடம் செய்ய முடியும் இல்லையா? ஸோ எதுவுமே நடக்காத விஷயங்கள் தான் எல்லா மதத்தில் போட்டு இருக்கிறதும். பட் ஒரு உண்மையை உள்ளடக்கி கதை வடிவத்தில் இருக்குது, அதில் அங்கங்கே உண்மை தெளிக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்போ அவளுடைய பதிவிரதா சக்தி, பதிவிரதைன்னா என்ன, கணவனை தவிர வேறு யாரையும் மனதாலும் நினைக்காதவள்னு அர்த்தம். அப்படி குடத்தை செஞ்சு தண்ணி எடுத்துகிட்டு வருவாள். ஸோ அப்படி ஒரு நாள் போகும்பொழுது இந்திரனுடைய அழகில் மயங்கிடுறான். ஸோ அது ரெண்டு விதமாக கதை வரும். ஒரு கதை இந்திரனுடைய அழகில் மயங்கிடுறா. ஸோ அப்போ இந்திரன் வந்துடுறான். ஸோ ஒரு கதை என்னென்னா, மேலே பறந்து போயிட்டு இருப்பாங்க புஷ்ப விமானத்தில் கந்தர்வ காதலர்கள். அவங்களுடைய பிம்பம் கீழே தண்ணியில் தெரியும். அழகாக இருக்கிறாங்கன்னு ஒரு எண்ணம் தான் வரும். அதுக்கப்புறம் மணலை எடுத்து குடத்தை செய்வா குடமே செய்ய முடியாது. ஏன்னா அந்த பதிவிரத சக்தி போயிடுச்சு. ஸோ இது தெரிஞ்சிடுச்சு முனிவருக்கு. பார்க்குறாரு, ஏதோ தப்பு நடந்திருக்கு, திவ்ய திருஷ்டியில் பார்க்குறாரு. இதான் பண்ணியா, நீ கல்லா போ அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அங்கே சுண்ணாம்பு தூண், இங்கே கல். அதாவது இந்த கலியுகத்தின் விஷயங்களில், கவர்ச்சிகளில் நீங்கள் மயங்கினீங்கன்னா சொர்க்கத்திற்கு வர முடியாது அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மதங்கள் அனுமதிக்குதே இதை அப்படின்னா, மதங்கள் நரகத்தில் வாழ்வதற்காக உருவாக்கப்பட்டது. சொர்க்கத்திற்கு போகிறதுக்கான ஞானத்தை சொர்க்கத்துக்கு முன்னாடி கடவுளே கொடுக்குறார். ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்படி நாம் நரகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவனை பிடிக்கிறீங்களா இல்லையாங்கிறத பொறுத்து தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு வரீங்களா இல்லையான்றது. ஸோ அப்போ அந்த நரகத்திலும் ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் உலகம், போக போக தான் கெட்டு போகும். இப்போல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இருக்கிற குணத்தையே நீங்கள் விடவே இல்லை, கொஞ்சம் கூட மாறல, உலக அழிவு தண்டனையெல்லாம் அனுபவிச்சா கூட அப்படின்னும் போது கடைசி ஒரு பிறவி தான் அடைவாங்க. ஒவ்வொரு ஜென்மத்திலுமே ஒவ்வொரு கல்பத்திலும் 5-6 வருடன்றது ஒரு கல்பம் அப்படின்னு அர்த்தம். நரகத்தை மட்டுமே அவர்கள் எப்போவும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நரகத்திலே மோசமான நரகம். எல்லா மதங்களுமே நரகத்தில் தான் தோன்றுகிறது. ஆனால் கொஞ்சம் கூட தன்னை மாற்றிக்கலன்னா கடைசியில் தான் பிறப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா, இல்லை எனக்கு என் மதத்தின் மீது பற்று இருக்குது, ஆனால் இந்த ஞானம் எனக்கு, அதாவது கடவுளை இப்படி தான் நினைக்கணும் இல்லையா, இந்த செய்தி எல்லோருக்கும் போயிடும். ஏன்னா இந்த ஞானத்தை ஃபுல்லாக எடுக்க மாட்டாங்க கடைசி நேரத்தில். ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், உடலை விட்டு பிரிய முடியல அப்படின்போது தானாகவே எல்லாரும் தப்பிச்சு உடம்பை விட்டு போகிறத பார்த்தோன்னே எல்லாருக்கும் நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இறைவனை நட்சத்திரம் மாதிரி நினைங்கன்னுவோம். அப்போ நினைத்து மேலே போவாங்க. ஸோ அப்படி ஆனால்
அந்த நினைக்கிறது இருக்குது பாருங்களா, எவ்வளவு நேரம். ஆனால் அவங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எந்த அளவுக்கு அவங்க ஏன்னா இறைவன் நினைவை தவிர வேறு எதுவும் இல்லாத ஒரு நிலை வரும்போது தான் மேலே போக முடியும். எடுத்தோடனே எல்லாம் அது வராது. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இந்துவாக இருங்க, கிறிஸ்டினாக இருங்க, முஸ்லீமாக இருங்க, நீங்கள் இறைவனை வணங்கும்போது இறைவனுடைய நினைவில் வணங்கிட்டு இருக்கிறீங்க. இறைவன் எப்படி இருப்பார்னே தெரியாது, அதனால் சத்தியமாக நினைக்க முடியாது. இன்னொரு விஷயம், வணங்குறதே எதுக்கு? என் பையன் நல்லா இருக்கணும், கணவன் நல்லா இருக்கணும், வேலை கிடைக்கணும், வீடு கட்டணும், இந்த மாதிரி உலகியல் விஷயத்தை தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க, கடவுளை நினைக்கல. ஸோ இப்படியே பழக்கப்பட்ட மனசு எப்படி எல்லாத்தையும், அதுவும் அந்த நேரம் உங்கள் கணவன், மனைவி, குழந்தை, சகோதரன், சகோதரி எல்லாம் கொடூரமான முறையில் இறந்துருப்பாங்க. அந்த துக்கத்தில் நீங்கள் இறைவனை நினச்சிடுவீங்களா? அப்போ அந்த நினைக்கிற வரைக்கும் உங்களுக்கு தண்டனை தான். ஆனால் அந்த நேரம் நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதில் நன்மையும் இருக்குது. என்னென்னா, எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மையாகும். ஸோ எந்த அளவுக்கு தூய்மையாகிறீங்களோ அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி ஜென்மம் நீங்கள் எடுக்கலாம். இப்போ கடைசி ஜென்மம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஜென்மம், ஏன்னா அதுக்கு முன்னாடி தலைமுறை நல்லா தான் இருந்துச்சு இப்போதைக்கு கம்பேர் பண்ணும்போது. அதுக்கு முந்தைய தலைமுறை இதோட நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் இயற்கையிலேருந்து, மனித குணங்கள்லேருந்து எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஆனால் ஒரிஜினல் சொர்க்கம் A1. ஸோ அது இறைவனை மட்டும் பிடிக்கிறவங்க. இறைவனை பிடிக்காட்டினா கூட கடைசி நேரத்தில் இறைவனுடைய நினைவுனால் மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவனை நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லது விடாமல் கூட நீங்கள் இறைவனை நினச்சிங்கன்னா அவங்கவுங்க மதத்தில் ஆரம்பத்திலே பிறக்கலாம். அப்போ யோசிச்சு பாருங்களா, முஸ்லீம்கள் நபிகளோடவே பிறக்கிறது எவ்வளோ கொடுத்து வச்சது. கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு பிறக்கிறது எவ்வளோ கொடுத்து வச்சது. அதே மாதிரி தேவதைகள், அதாவது இறைவனுடைய ஞானத்தை எடுக்கிறவங்க, சொர்க்கத்தில் முதல் மகாராஜா ஸ்ரீ நாராயணன். அதனால தான் பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்புழா கொண்டாடுறாங்க. வேறு எந்த மதத்துலையுமே அது இருக்காது. காரணம், சொர்க்கத்தில் முதல் மகாராஜா அவர் கூடவே பிறந்தால், அவர் கூட இருக்கிறது, அவரை பார்க்குறத பெருசாக சொல்லலை. ஏன்னா இங்கே ஓகே அதுவுமே பெரிய விஷயந்தான். ஆனால் உலகமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். கடவுள் படைத்த புத்தம் புதிய உலகம். ஸோ அதை அடையணும் அப்படின்னா அல்லாவின் வழியைத்தான் ஃபாலோ பண்ணணும். அதற்காக தன் உயிரையும் தியாகம் செய்பவர்களும் மனிதர்கள் இருக்கிறாங்க அல்லாவுடைய வழிக்காக. ஸோ உயிரை தியாகம் பண்ணுறாங்க அப்படின்னா உடல், பொருள், ஆவி அனைத்தையும் சொர்க்கத்தை உருவாக்குவதற்காக. ஏன்னா நீங்கள் உங்களை தூய்மையாக்கிக்கிறதன் மூலமாகவும் மற்றவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து தூய்மை ஆக்கிறதன் மூலமாக தான் சொர்க்கமே உருவாக்கப்படுது. உங்கள் எண்ணங்களினால் தான் உருவாக்கப்படுது. சொர்க்கத்தின் குணங்களை இப்போவே வெளிப்படுத்துறீங்க. யாரை பார்த்தாலும் ஆத்மா, சகோதர ஆத்மா, உடலையே பார்க்கல, இந்த எண்ணங்கள் அந்த சொர்க்கத்தை அழிச்சிட்டு வருது. ஸோ அப்போ இதற்காக உங்கள் வாழ்க்கையே நீங்கள் தியாகம் பண்ணுறீங்க. தியாகம்னு சொல்ல முடியாது, ஏன்னா அடையிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இல்லை. இந்த ஒரு ஜென்மம் காமத்தை விட்டுட்டால் ஒன்றும் ஆகிடாது. 21 ஜென்மம் சொர்க்கத்தில் 2500 வருஷம், அங்கே ஆயுள் 150 வருடம் இருக்கும். ஸோ அதை அடைவதற்காக இந்த ஒரு ஜென்மம் தூய்மையாக இருக்கிறது பிரச்சனையே இல்லை. இது இல்லாமல் நிறைய கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்லாம் இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணுற மாதிரி நிறைய வரும். ஆனால் அந்த நேரம் நான் 21 ஜென்மத்தின் ஆஸ்தியை அடையிறேன், உட்காந்த இடத்துல சாப்பிட்லாம் ஜாலியாக, அளவற்று இருக்கும் செல்வம். ஸோ அந்த மாதிரி உலகம் நோகாமல் கிடைக்கிதுன்னா ஜஸ்ட்டு இந்த காமத்தை விடுறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கடவுள் கேட்குறார். இப்போ உதாரணத்துக்கு மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற ரொம்ப ஃபேமஸாக வந்துச்சு இல்லையா. அப்போ சில நடிகைகள் சொன்னாங்க, நான் நம்ப மாட்டேன், ஏன்னா மோகன்லால் போன்றவர்கள் பெரிய ஸ்டார், ஒன் நைட் ஸ்டாண்டுக்காக, அதான் ஒரே ஒரு நாள் ஒரு நடிகையோட காமத்தில் ஈடுபடுறதுக்காக தன்னுடைய அந்த அந்தஸ்தையே அழிச்சிக்குவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அழிச்சிக்குவாங்களே, அதான் காமத்துடைய சக்தி. அவ்வளோ பெரிய சாத்தான், அது நம்பர் 1 சாத்தான். அதை இப்போ கடவுள் கேட்குறாரு, கலியுகத்தில் பெரிய பணக்காரனாகி என்ன பண்ண போகிறாங்க இல்லையா, காமத்தில் தான் விழுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே சுகம் அது தான். காமம், கரிமீன், சாராயம், கஞ்சா, வேறு என்ன இங்கே என்ன இருக்குது கலியுகத்தில் சந்தோஷத்தை அடையிறதுக்கு? ஆனால் சொர்க்கத்திற்கே நீங்கள் போகிறீங்க 2500 வருஷம்னா, அதற்காக நீங்கள் இந்த ஒரே ஒரு பிறவி தூய்மையாக இருக்க மாட்டீங்களா? என் வழிபடி நடக்க மாட்டீங்களா? இங்கே முக்கியம் இறைவன் நினைவிலே இருக்க இருக்க ஆத்மாவிற்கு அந்த பலம் வரும். காமத்தை விடக்கூடியது, கோபத்தை விடக்கூடிய பலம் எல்லாம் வரும்.
ஸோ இப்போ சொல்கிறாங்க பாருங்கள் 207 இன்னும். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் இப்படி இல்லாமல் இருக்குது அப்படின்னு தோணும். ஏன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சுத்த தமிழ் டிரான்ஸ்லேஷனாக இருக்கும், அரபு வார்த்தை கலப்படமே இல்லாமல் இருக்கும். சரி, இன்னும் ஏன்னா அந்த அரபு வார்த்தை இதெல்லாம் வரும்பொழுது அதுக்கு அர்த்தம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வார்த்தையை பயன்படுத்திடுவாங்க. இது ஒரு டெக்னிக். ஸோ அது இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே பியூர் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் அல்லாவின் பொருத்தத்தை நாடி தன் உயிரையும் தியாகம் செய்பவர்களும் மனிதர்கள் இருக்கின்றனர். அல்லாஹ் பணிவுடன் நடப்போர் மீது அளவற்ற அன்புடையவனாக இருக்கின்றான். ஸோ பணிவு தான் பாதுகாப்பு கவசம்னு கடவுள் சொல்கிறார் பிரம்மகுமாரிகள் மூலமாக. ஸோ அதே ஞானம் இங்கே வெளிப்பட்டிருக்கு பாருங்க. எங்கே பணிவு இருக்கோ அங்கே கடவுள் இருப்பார். அப்படிப்பட்ட கடவுள் போய் உங்களை கொலை பண்ண சொல்லுவாரா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. சரி, ஸோ பணிவுடையவர் மேலே தான் அளவற்ற அன்புடையவனாக இருப்பார். பாதுகாப்பு அவர் கொடுப்பார். நீங்கள் பணிவாக இருங்க, பாதுகாப்பு தானாக உங்களை தேடி வரும்ன்ற. ஸோ பணிவு இருக்கணும், இறைவன் நினைவில் எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற சுபமான எண்ணத்தை மட்டுமே நீங்கள் உருவாக்கும் பொழுது அந்த சுபமான எண்ணம் உங்களை சுற்றி சுபமான வாயு மண்டலத்தை உருவாக்கும். அந்த உலக அழிவின் பொழுது இயற்கை சீற்றமே வந்தாலும் உங்களை அது தாக்காது. ஏன்னா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தை கொடுத்தது அந்த வாயு மண்டலத்தையே அப்படியே தடவி கொடுத்தா மாதிரி இருக்கிறதுனால அந்த வாயு மண்டலம் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்காது அப்படின்னு கடவுள் சொல்கிறார். 208 நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் சமாதானத்தின் வழியில், இதுதான் இறைவனுடைய வழி, புரிஞ்சுக்கணும். இதுதான் இறைவனுடைய வழி. இதை தவிர வேறு மாதிரி வந்தாலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அது இறைவனுடைய வழி கிடையாது அப்படின்ட்டு. நீங்கள் சமாதானத்தின் வழியில் முற்றிலுமாக நுழைந்து விடுங்கள், தவிர சைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். சைத்தானுடைய அடிச்சுவடு எப்படி வந்துச்சு இந்த பூமிக்கு? ஏன்னா சொர்க்கத்தில் எந்த மதமும் கிடையாது, நரகத்தில் தான் மதங்கள் வருது. மதங்களை சைத்தான் தான் உருவாக்குறான். அவன் தான் இங்கே ஒரு வழி, அடுத்தது அதுக்கு எதிராக இன்னொரு வழி, அடுத்தது இன்னொரு வழி, அதாவது ஒவ்வொரு மதத்தையும் சொல்கிறான், உருவாக்கிட்டு இருப்பான். ஸோ அதுதான் சைத்தானுடைய வேலை. அதுதான் ராவணனுக்கு 10 தலை காட்டியிருக்கிறாங்க. ஒரு தலையை வெட்டிட்டிங்கன்னா இன்னொரு தலை வரும், வெட்டினீங்கன்னா மறுபடியும் இன்னொரு தலை. இப்படி மனிதனுக்கு வெவ்வேறு எண்ணங்களை உருவாக்கி உருவாக்கி சண்டை போட வைக்கிறது சைத்தானுடைய வழி. ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் ஆவான். ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ இறைவனுடைய வழி தான் உங்களுடைய வழியாக இருக்கணும். அது மட்டும்தான் சமாதானத்தின் வழி. சமாதானத்தின் வழி எதுவோ அதுதான் இறைவனுடைய வழி. அதை நீங்கள் பார்த்தீங்கனால எந்த மதத்திலும் 100% அமைதிக்கான வழி இருக்க வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வேணால் தேடி பாருங்கள். அதனால தான் எல்லா மதமுமே வன்முறையில் இறங்கியிருக்கு. புத்த மதம் தான் இருக்கிறதுலே அமைதியான மதம்னுவாங்க. இலங்கையில் தமிழர்களை அழித்ததே புத்த மதம் தான் இல்லையா? புத்த மத துறவிகளுடைய ஆலோசனைப்படி ஓகே, இவங்க மேலே தப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் கொலை செய்ய தூண்டப்படுறது அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி அவங்க புஸ்தகத்திலேருந்து ஏதோ ஒன்றத்தை காட்டி தானே கொலை செய்ய வச்சுருப்பாங்க. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல அது இருக்கும், இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதான் மனித வழி. சரி, நல்ல விஷயமும் இருக்கும், இல்லவே இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, இருக்கும். ஆனால் கெட்ட விஷயம் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து காட்டுவாங்க. முடிஞ்சு போச்சு. 209 தெளிவான அத்தாட்சிகள் உங்களிடம் வந்த பின்னரும் நீங்கள் சருகி விடுவீர்களானால், அதை விட்டுட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ் வலிமை மிக்கவன் பேரறிவாளன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இல்லையா? ஸோ அப்போ கடவுளுடைய வழி வந்து அறிவுபூர்வமாக இருக்கும், உணர்வுபூர்வமாக இருக்காது. உணர்வை தூண்டுறது, அவன் வெட்டினா அவனை நீ வெட்டு, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், அப்படி இருக்காது கடவுளுடைய வழி. அன்பான வழி மட்டும்தான் கடவுளுடைய வழியாக இருக்கும். அதுக்கான அத்தாட்சி தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவிலும் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அதை கேட்டு நிறைய சகோதர சகோதரிகள் மாறதான் செய்கிறாங்க. ஸோ நிறைய பேர் கால் பண்ணி தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. பட் இருந்தாலும் தைரியமாக என் பேரை சொல்லிடாதீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி பயமுறுத்துகிற வழி கடவுளுடைய வழியாக இருக்குமான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. சரி, 210 அல்லாவும் வானவர்களும் மேகத்தை கொண்டு காரியத்தை தீர்த்து வைத்தல் வேண்டும் என்பதை தவிர
எதிர்பார்க்கிறார்களா? அவர்களுடைய சகல காரியங்களும் அல்லாவிடமே கொண்டு வரப்படும். ஸோ இதே 210 இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் பார்த்திங்கன்னா, அல்லாவும் மலக்குகளும் மேகத்தின் நிழல்களில் அவர்களிடம் வந்து அவர்களை அழித்து, அதாவது அவர்களிடம் வந்து காரியம் முடிக்கப்படுவதை தவிர அவர்கள் எதிர்பார்க்கின்றார்களா? சகல காரியங்களும் அல்லாவின் பால் மீட்டப்படும். ஸோ இதுக்கு அர்த்தமே வரலை. ஸோ அதனால் ப்ராக்கெட்டில் சில விஷயங்களை சேர்க்குறாங்க. அவர்களை அழித்து அவர்களின் காரியம் முடிக்கப்படுவதை தவிர மற்றதையும் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்களா அப்படின்னு போடும்போது, ஸோ நீங்கள் அழிக்கப்படுவீங்கன்றதை தவிர கடவுளுடைய வழியை விட்டால் உங்களுக்கு என்ன? ஸோ இதே வந்து பைபிளில் கூட இருக்கும். கடவுள் வந்து களைப்பயிரையும் நல்ல பயிரையும் ஒன்றாக வளர விட்டு கடைசியில் ரெண்டுத்தையும் பிரிச்சுட்டு களைப்பயிருக்கு நெருப்பு வச்சுடுவார் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு மதத்துக்காரங்களும் கேட்பாங்க இல்லையா, இல்லையே நாங்கள் எங்கள் மதத்தோட இதை தானே ஃபாலோ பண்ணோம், இதில் என்ன தப்பு? அதுக்காக தான் கடவுளுடைய ஞானத்தை எல்லா மதத்துக்கும் நாங்கள் கொடுக்குறோம் இல்லை. எந்த மதத்திலும் கடவுள் வர மாட்டார், வந்து கேட்குறது நியாயம்தான் இல்லையா. எங்கள் மதம் எங்களுக்கு பெருசு, நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அதனால தான் கடவுள் எந்த மதத்திலும் வரல, தனியாக தான் வந்து இந்த ஞானத்தை கொடுத்துட்ருக்கிறார். எல்லா மதத்திற்கான ஞானம் எல்லா மதத்திற்கும் சொல்லுங்கள் அப்படிங்கிறார். சொல்லியும் அத்தாச்சி காட்டியும் சொர்க்கத்தில் அந்த குணம் இருந்தது, அதே குணத்தை இப்போ வளர்த்துக்கோங்கன்னு சொல்கிறோம். அந்த குணத்தை கடவுள் இப்போ எடுத்துகிட்டு வராரு அப்படிங்கிறத நாம் நிரூபித்து சொல்லியும் கேட்கல அப்படின்னா அவங்களுக்கு அழிவை தவிர வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? அவர்களுடைய சகல காரியங்களும் அல்லாவின் பால் மீட்டப்படும் அப்படின்ட்டு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்குது. 211 இஸ்ராயேலின் சந்ததிகளிடம் கேளும், நாம் எத்தனை தெளிவான அத்தாட்சிகளை அவர்களிடம் அனுப்பினோம் என்று. அல்லாவின் அருட்கொடைகள் தம்மிடம் வந்த பின்னர் யார் அதை மாற்றுகிறார்களோ தண்டனை கொடுப்பதில் நிச்சயமாக அல்லாஹ் கடுமையானவன். இல்லையா, இப்போ நம்ம வந்து சொல்கிறோம், அத்தாச்சி சொல்கிறோம், பாருங்கள் பைபிளில் இப்படி இருக்குது, குரானில் இருக்குது, கீதையில் இருக்குது, ராமாயணத்தில் இருக்குது, மகாபாரதத்தில் இருக்குது. நிறைய பேர் ஏன் தனித்தனியாக சொல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறீங்க? ஏன்னா இங்கே சொல்கிறது கடவுளுடைய ஞானத்தை நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். இது இங்கேயும் இருக்குது பாருங்கள், இங்கேயும் இருக்குது பாருங்கன்னு இவ்வளவும் சொல்கிறோம். இத்தனை அத்தாட்சிகளை அவங்கக்கிட்ட அனுப்பணும். ஸோ அல்லாவின் அருட்கொடைன்றது இறைவனுடைய ஞானம். இந்த ஞானம் உங்களுடைய குணமாக மாறும்போது இந்த குணம் உங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகுது. ஸோ இதெல்லாம் உங்ககிட்ட வந்த பிறகும் அதை யார் மாற்றுறாங்களோ இல்லையா, மாற்றுறாங்க அல்லது பின்பற்றாமல் விட்டுடுறாங்க அல்லது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது. உதாரணத்துக்கு பைபிளில் நம்ம சொல்கிறோம், ஒரு பொண்ணை நீ இச்சையாக பார்த்தாலே விபச்சாரம் பண்ணிட்டன்ட்டு, மனைவியை தவிர ஒரு பொண்ணுன்ட்டு அங்கே சொல்லலை. ஸோ ஆனால் அவங்க என்ன மாற்றிக்கிறாங்க, மனைவியை தவிர மற்றவங்கள சொன்னாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் எத்தனை மனைவி வேணாலும் பண்ணலாம், அத்தனை மனைவிகளை தவிர இப்படியெல்லாம் மாற்றிக்கிறாங்க. ஸோ அப்போ தண்டனை கொடுப்பதில் நிச்சயமாக அல்லாஹ் கடுமையானவன் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே சொல்கிறது, கடவுள் தண்டனை கொடுப்பது கிடையாது, அது சாத்தானுடைய வேலை. சாத்தான்கிட்டேருந்து காப்பாற்றுற வேலையை கடவுள் பண்ணுறார். நீங்கள் செய்த பாவத்தின் தண்டனையிலேருந்து மீட்கிற வேலையை கடவுள் பண்ணுறார். ஸோ மீட்கிறதுக்கு என்ன பண்ணோம், இறைவனுடைய வழியை ஃபாலோ பண்ணி அப்படியே காமத்தை விட்டிங்கன்னா தப்பிச்சிடுவீங்க. இல்லாட்டினா பாருங்கள், ஆப்கானிஸ்தான் எவ்வளோ மோசமான நாடு இல்லையா. முஸ்லீம்களே, அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களே வெளியில் வரணும்னு நினைக்கக்கூடிய நாடு. அப்போ எப்படி இருக்கும் அங்கே? ஆனால் அப்படிப்பட்ட நாட்டிலே பாகிஸ்தான் முஸ்லீம்கள் போய் கேங் ரேப் பண்ணியிருக்கிறாங்க ஒரு 13 வயது சிறுமியை. அப்படின்னா எவ்வளோ கடுமையான சட்டம் போட்டாலும் அவர்களால் காமத்தை விட முடியாது. அந்த மாதிரி கொடூரமான தண்டனை கிடைக்கிற இடத்துக்கு போய் தான் நீங்கள் மாற போகிறீங்களா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா கடைசியில் அந்த தண்டனை கண்டிப்பாக வந்துடும். மனிதன் எந்த அளவுக்கு மாமிசத்துக்கும் 2 விதத்துலையும் இல்லையா, சாப்பிட்ற மாமிசமும் சரி, காமத்தில் ஈடுபடுற மாமிசத்துக்கும் சரி, எவ்வளவு அடிமையாக இருக்கிறான்றதை அதை நீங்கள் விடும்பொழுது, விட்டு வெளியில் வரணும்னு நினைக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அடிமையாக இருக்கிறீங்கன்ட்டு. ஸோ இப்போ எல்லா மதத்துலையுமே எல்லா மத தலைவர்களுமே பாலியல் குற்றத்தில் தானே சிக்கிறாங்க இல்லையா. முஸ்லீம் மதத்திலே தமிழ்நாட்டிலே எத்தனை பேர் சிக்கினாங்க உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கு காரணம் இதுதான்,
தன்னை அந்த அந்த காமத்திலேருந்து முற்றிலும் வெளியில் வரணும். ஆத்ம உணர்வுலேருந்து ஒவ்வொருத்தரையும் ஆத்மா பார்க்கணும், பரமாத்மா நினைவிலேயே இருக்கணும். ஸோ அல்லாவுடைய நினைவு செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைக்க தான் அந்த சக்தி கிடைக்கும், இல்லைனா கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் காமத்திலேருந்து விடுபட்டாலும் மனதில் அந்த யுத்தமே ரொம்ப நேரம் நடக்கும். அந்த யுத்தம் தான் மகாபாரத யுத்தம். வெளியில் நடக்கிற யுத்தமாக தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. உள்ளுக்குள்ளே நடக்கிற யுத்தத்தின் மூலமாக தான் நீங்கள் புனிதமாவீங்க. அதுதான் உண்மையில் புனித போர். ஸோ அது பின்னாடி வருது. 212 நிராகரிப்போருக்கு இவ்வுலக வாழ்க்கை அழகாக்கப்பட்டது, இதனால் அவர்கள் நம்பிக்கை கொண்ட மனிதர்களையும் ஏளனம் செய்கின்றனர். என்கிட்ட ஒரு முஸ்லீம் சகோதரர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கடவுள் ஆண் பெண் அதுக்கு தான் படிச்சிருக்காரு. காமத்தை நீங்கள் நல்ல காமத்தில் ஈடுபடுங்க, எதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க? ஏளனம் பண்ணுறாராம், நக்கல் பண்ணுறாராம். அதான் சொல்கிறார், நிராகரிப்பவருக்கு இவ்வுலக வாழ்க்கை அழகாக தான் தெரியும், காமம் ருசியாக தான் தெரியும். அதனால் அவங்க நம்பிக்கை கொண்ட மனிதர்களை ஏளனம் செய்யத்தான் செய்வாங்க. ஆனால் பயபக்தியுடையவர் இங்கே பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. பயமும் இருக்குது, ஏன்னா நம்ம செய்த பாவத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காக இல்லையா. நீங்கள் கடவுள் பேச்சை கேட்கலன்றதுக்காக தண்டனை கிடைக்கல, அந்த தண்டனையிலேருந்து காப்பாற்றுறதுக்கான வழியை இறைவன் சொல்கிறார். அங்கே போகாத, பள்ளம் இருக்குது அங்கே கால் வைக்காதன்னு சொல்கிறார். இல்லை நான் அப்படி தான் போவேன்னு போய் விழுந்தா அவர் என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் தன் பாவங்களின் மீது பயபக்தியுடையவர்னு சொல்லாமல் தவிர கடவுள் மேலே அன்பு தான். பயபக்தியுடையோர் மறுமையில் அவர்களை விட உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். இல்லை, இங்கே யாரெல்லாம் நக்கல் பண்ணுறாங்களோ அவங்க முதல்ல சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க, அது வேறு விஷயம். சொர்க்கத்தில் இந்த ஞானத்தை எடுத்தும் அப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சொல்கிறாங்க, கல்யாணம் ஆனவங்களுக்கு எப்படிங்க காமம் இல்லாமல் இருக்க முடியும்? இப்படி நக்கல் பண்ணுறவங்க ஏமாத்துறவங்களாம் இருக்கிறாங்க. அப்படி பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே வேலைக்காரனாக இருப்பாங்க. இறைவன் சொல்வதை அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்க ராஜா ராணியாக இருப்பாங்க. ஸோ இதுதான் இங்கே விஷயம். அவர்களை விட உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் அப்படின்னாலே அங்கே ராஜா ராணி ராஜ்யம் நடக்குது. ராஜா ராணி ஆட்சியை கடவுள் தான் துவக்கி வைக்கிறார். மனுஷனுடைய புத்தியில் என்ன வரும்? மக்களாட்சி தான் வரும். சரி, அந்த மக்களாட்சியில் எவ்வளோ பிரச்சனை வருதுன்றதை நம்ம உலகம் ஃபுல்லாக பார்த்துட்ருக்குறோம். இன்னும் அல்லாஹ் தான் நாடுவோருக்கு கணக்கின்றியே கொடுப்பான். அதுதான் நம்ம சொன்னோம், அளவற்ற செல்வம். அதாவது அங்கே இருக்கக்கூடிய மாளிகைகள் தங்க செங்கற்களால் கட்டப்பட்டு இருக்கோன்னா எவ்வளோ பணக்காரங்கன்னு யோசிச்சுப்பாங்க. அதை உங்களால் எண்ணி மாளாதுன்றார், அவ்வளவு செல்வம் இருக்குன்றார். ஸோ அப்படி அங்கே கொடுக்குறார், இங்கே கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். அதற்கு தான் பக்தியில் நன்றி செலுத்துகிறாங்க. ஸோ எல்லா மதமுமே அந்த மதங்கள் ஸ்டார்ட் ஆகும்போது இப்போ இருக்கிறத விட பணக்காரர்களாகத்தான் அவங்க இருப்பாங்க. ஆரம்பத்தில் தோன்றியவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எல்லாம் காலி பண்ணி இன்றைக்கி ஒன்றுமே இல்லை உலகத்தில். காரணம், மனிதர்கள்கிட்ட குணமும் இல்லை. ஸோ இப்போ அந்த குணத்தை நிரப்பிக்கொள்ளுங்கள், இழந்த அத்தனையும் மீண்டும் நான் கொடுக்கிறேன். அதனால தான் கிறிஸ்தவ மதத்தில் கடவுளை மீட்பர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது, இழந்ததை மீட்டு கொடுப்பவர். சரி, 213 மனிதர்கள் ஒரே சமுதாயத்தினராகவே இருந்தனர் சொல்கிறார், பார்த்தீங்களா? ஸோ ஒன்றாக இருந்தது எப்போ? சொர்க்கத்தை குறிக்கிற விஷயம். அங்கே இந்து கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் கிடையாது, அது பேர் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். இன்றைக்கி ஆதி சனாதன இந்துன்னு மாற்றிக்கிறாங்க. ஹிந்துன்னு ஒரு தர்மமே கிடையாது. இந்துஸ்தானுடைய பேர், ஹிந்துஸ்தான் இந்தியாவுடைய பேர் இருந்ததுனால இந்துஸ்தானில் வசிப்பவர்கள்னு அர்த்தம் இந்துக்கள்னால். தமிழர்கள்ன்றது மதம் கிடையாது, அதேமாதிரி இந்துன்றது மதம் கிடையாது. ஆனால் அதுக்காக அவங்களுக்கு மதமே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. தமிழர்களுக்கு மதமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அங்கே யாரும் போதனையெல்லாம் செய்ய மாட்டாங்க. கடவுள் இப்போ ஞானத்தை கொடுத்து அனுப்பிச்சிடுறார். அங்கே போய் எதுவுமே நான் இந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறேன் இதெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே அங்கே காமம் கோபம் பற்றி பேராசாங்கன்னா என்னன்னே தெரியாது. இயல்பாகவே பரிசுத்தமாக இருப்பாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். எந்த சட்டத்திட்டமும் இருக்காது, ஆனால் சட்டப்படி நடக்கும் உலகம். இயற்கையும் அப்படி இருக்கும். சதா காலமும் வசந்த காலம். அவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்க. அங்கே ராஜா ராணி இருப்பாங்க, வேலைக்காரங்க இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. இல்லை அவன் ஆட்சி செய்கிறான், அவன் அடக்குமுறை பண்ணுறான், இந்த மாதிரி எண்ணமே கீழே இருக்கிறவங்களுக்கும் வராது, மேலே இருக்கிறவனுக்கும் அடக்கணும்னு தோணாது. ஸோ மேலே இருக்கிறவங்க, அதாவது ராஜாராணி பிரஜைகளை தன்னுடைய சொந்த குழந்தைகள் மாதிரி பாவிப்பாங்க. பிரஜைகளும் தன்னுடைய சொந்த அப்பா அம்மா மாதிரி அன்பாகத்தான் ராஜாராணியை பார்ப்பார்கள். ஸோ அதனால தான் அன்னதாத்தா அப்படின்னு ராஜாராணியை சொல்லுவாங்க, அதாவது உணவு போடும் வள்ளல். சரி, அதுதான் மனிதர்கள் ஒரே சமுதாயத்தினராகவே இருந்தனர். அதுக்கப்புறம் நடுவில் என்ன ஆச்சுன்றதை கட்டாயிடுச்சு. ஏன்னா அது
ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நான் சொல்லும்போது சொல்கிறேன். அல்லாஹ் நற்செய்தி கூறுவோராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வோராகவும் நபிமார்களை அனுப்பி வைத்தான். அத்துடன் மனிதர்களிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பதற்காக அவர்களுடன் உண்மையுடைய வேதத்தையும் இறக்கி வைத்தான். எனினும் வேதம் கொடுக்க பெற்றவர்கள் தெளிவான ஆதாரங்கள் வந்த பின்னர் தம்மிடையே உள்ள பொறாமை காரணமாக மாறுபட்டார்கள். ஆயினும் அல்லாஹ் அவர்கள் மாறுபட்டு புறக்கணித்துவிட்ட உண்மையின் பக்கம் செல்லுமாறு தன் மீது நம்பிக்கை கொண்டோருக்கு தன் அருளினால் நேர்வழி காட்டினான். இவ்வாறே அல்லாஹ் தான் நாடியோரை நேர்வழியில் செலுத்துகிறான். ஸோ இங்கே என்னென்னா, ஒன்றாகவே ஒரே சமுதாயமாகவே 2500 வருடம் இருந்தது. அது தானாக இல்லை, கடவுள் உருவாக்குறார். இது காலச்சக்கரம். ஒவ்வொரு 5000 வருடத்தின் இறுதியில் இந்து மதத்தில் இதை லட்சக்கணக்கான வருடங்கள்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கல்பத்தை வெறும் 5000 வருடம் தான். கடைசி 100 வருடம் அல்லாஹ் இந்த ஞானத்தை கொடுத்து சொர்க்கத்துக்கு நம்மை தகுதிப்படுத்துவார். எல்லோரும் ஆகிட மாட்டாங்க, யார் ஆகுறாங்களோ அவங்க வந்துடுவாங்க. ஸோ அங்கே கம்மியாக தான் மக்கள் தொகை இருக்கும், 9 லட்சம் பேர் தான் ஆரம்பத்தில் இருக்கும். சொர்க்கம் முடியும் போது 33 கோடி பேர் வரும். ஸோ அதுதான் 33 கோடி தேவதைகளேன்ட்டு பாடுறாங்க. ஸோ அது வரைக்கும் ஒற்றுமையாக இருந்தவர்கள், ஒரே தர்மத்தின் வழிபடி இருந்தவர்கள், எப்போ பிரச்சனை ஆகுதுன்னா அங்கே ஆத்மான்ற உணர்வுலே இருந்து ஆத்மாவையே பார்த்து பேசுவாங்க. ரொம்ப அழகாக இருந்தாலும் உடல் கவர்ச்சியில் மயங்க மாட்டாங்க. இப்போ பர்தாலும் போட வேண்டியதாக இருக்குது, அங்கே புர்காலும் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய கவனமே ஆத்மாவில் தான் இருக்குமே தவிர உடல் அழகில் மயங்காது, வெளி உலக அழகில் மயங்காது. குழந்தை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைக்கு அழகாக இருக்கிறாங்கன்னு தெரியும் ஆனால் மயங்காது. ஸோ அந்த மாதிரி தான் அங்கே எல்லோருமே இருப்பாங்க. அதனால தான் அங்கே போட்டி பொறாமை எதுவுமே இல்லை. நம்ம கூட பாருங்களேன், சின்ன வயசில் பெரியவங்க இப்போ நம்ம வீட்டில் அப்பா அம்மா இன்னொருத்தரை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கலாம், சொந்தக்காரங்களை பற்றி, உங்களுக்கு எந்த எண்ணமுமே வராது. எப்போ உங்களுக்கு எண்ணம் வருதோ அப்போ கெட்டு போயிட்டீங்கன்னு அர்த்தம். சொர்க்கத்தில் பெரியவங்களுக்கும் எந்த எண்ணமும் வராது. ஸோ அப்போ எப்படி பிரிவினை வரும்? எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் மதங்கள் வரும்போது தான் ஏற்கனவே இருக்கிறது தப்பு. ஸோ மதங்கள் வரும்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை இந்துவாக மாதிரி சிவனுக்கு கோயில் கட்டுறாங்க. சிவனுக்கு கோயில் கட்டினாலே லிங்கத்துக்கு பக்கத்தில் நந்தியும் வைப்பாங்க. ஸோ அந்த நந்தியை எதிர்த்து தான் மற்ற மதங்கள் வருது இல்லையா? யூத மதம் வருது, கிறிஸ்தவ மதம் வருது, முஸ்லீம் மதம் வருது. ஸோ அதை மட்டும் எதிர்க்கல, அதுக்கு முன்னாடி என்ன மதம் இருந்துச்சோ அதை எதிர்க்கும். அப்படின்னு அர்த்தம் ஒவ்வொரு பிளவாக வருது. இப்படி இத்தனை வேற்றுமைகள் வருது. அதை உருவாக்குறதே யார்? மதஸ்தாபகர்கள் தான். ஆனால் அல்லாஹ் நற்செய்தி கூறுவோராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வோராகவும் நபிமார்களை அனுப்பி வைத்தான் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இங்கே நபி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இல்லை, பைபிளில் வர எல்லாருமே நபி, ஆதாமே நபி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இறைவனுடைய செய்தியை கொடுப்பவர் இல்லையா? ஆதாம்ன்றது அதை தான் நம்ம பிரம்மான்னு சொல்கிறோம். அவர் மூலமாக ஞானத்தை இறைவன் கொடுக்குறார். அந்த ஞானத்தை கொடுக்குற நாம் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா இறை தூதர்கள் தான், நபிகள் தான். ஸோ அப்போ கடவுளுடைய செய்தியில் சொர்க்கம் வரப்போகுதுன்ற நற்செய்தியும் சொல்கிறோம், நரகம் அழிய போகுது, அது கெட்ட செய்தி கிடையாது. ஆனாலும் அதுக்காக தான், அது கெட்ட செய்தியாக ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மா. கீதையுடைய சாரமே அதுதான். ஆத்மான்ற உணர்விலிருந்து பரமாத்மா நினைவில் இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இருக்காது. உடல் உணர்வில் இருந்தால் தான் பயம் வரும். உடலே நான் கிடையாது, வெறும் ஆத்மா, என்னுடையவர் ஒரு சிவத்தந்தை மட்டுமே, எந்த உறவும் என்னுடையது கிடையாது. உடலே இல்லை என்பது எப்படி உறவு வரும்? மற்றபடி எல்லாம் சகோதர ஆத்மா, இறைவனுடைய குழந்தைகள் அப்படின்னு நீங்கள் உண்மையிலே நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடி யார் அழிந்தாலும் உங்கள் மனதில் கொஞ்சம் கூட துக்கம் வராது. துக்கம் வரும்பொழுதெல்லாம் என்ன ஆகுது? உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுக்குறீங்க. எதனால்? இறைவன் சொன்ன வார்த்தையை உதாசீனப்படுத்தினதுனால. இப்போ இது என்னது? எச்சரிக்கை இல்லையா? ஸோ ரெண்டுமே செய்கிறதுக்காக நபிமார்களை அனுப்பி வைக்கிறார் கடவுள். ஸோ அப்போ அங்கே போராடும்போது அவமானப்படுத்துறது எல்லாமே இப்போ இந்த ஞானத்தை கொடுக்கும்போது என்னெல்லாம் நடக்குதோ, ஸோ இதைத்தான் அங்கே நபிமார்கள் கஷ்டப்பட்டாங்க அப்படின்ட்டு கதையில் முன்கூட்டியே எழுதப்பட்டு இருக்குது. மற்றபடி மதத்தை ஸ்தாபனை பண்ணும் பொழுது துக்கம் வராது. ஏன் வராது அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு முன்னாடி கறியே சாப்பிடாத ஒருத்தவங்கிட்ட கறி சாப்பிடுன்னா அவங்கக்கிட்ட போய் ஏதாவது பண்ண போகிறாங்களா?
இதுக்கு மேலே காமமே இல்லாதவங்ககிட்ட போய் காமத்தில் ஈடுபடுனா எதுவும் ஈடுபடுன்னு அவங்க சொல்ல போகிறதில்ல, அந்த மதத்தில் இருக்குது, அவ்வளோதான். எடுத்த உடனே பார்த்திங்கன்னா முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ முதல்ல அந்த தர்மம் வரும்போது அவங்க மாமிசம் சாப்பிட மாட்டார்கள், காமத்தில் ஈடுபட மாட்டார்கள். கொஞ்சம் அதாவது காமத்தில் ஈடுபடுவார்கள், பட் காமத்துக்கு அடிமையாக இருக்க மாட்டாங்க, மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ குறிப்பாக பைபிளில் பார்த்திங்கன்னா தெளிவாக போட்டிருக்கும், அந்த மாமிசம் சாப்பிடணும் வந்து மாமிச பிரியர்கள் மாமிசத்தை வாயில் வைக்கிறதுக்கு முன்னாடி கத்தி எடுத்து உங்களுடைய தொண்டையில் சொருவி பாருங்கன்றார். வலிக்குதா? அந்த மாதிரி தானே அந்த விலங்கை வெட்டி இருப்பாங்க அப்படின்ட்டு அதில் போட்டிருக்கும். ஆனால் எந்த பாதிரியாரும் அதை போதனை பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க போதனை பண்ணுறதே அடுத்தது பிரியாணிக்காக தானே. ஸோ உலகம் அந்த மாதிரி மோசமாயிடுச்சு. ஆனால் ஆரம்பத்தில் மேபி பண்ணியிருக்கலாம், இப்போ அப்படி ஆகிடுச்சு. ஸோ இப்போ எல்லாமே அப்படி தானே, எல்லா மதத்துலேயுமே அப்படி தானே ஆகிடுச்சு. காமம் தப்பு கிடையாது, கருமீன் தப்பு கிடையாது, அப்படி தானே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி மனிதர்களிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பதற்காக அவர்களுடன் உண்மையுடைய வேதத்தையும் இறக்கி வைத்தார். அது எப்படி கருத்து வேறுபாடு தீரும் இல்லையா? கிறிஸ்தவ மதத்தில் வந்து சைத்தான்னுவாங்க இந்து கடவுள்களை, எப்படி கருத்து வேறுபாடு தீரும்? எப்படி தீரும்? எல்லா மதமே அதானே பண்ணுது, எப்படி தீரும்? அப்போ தான் கடவுள் சொல்கிறாரு, நீ உடலை பார்க்காத, அவங்க எல்லாம் சாத்தான் வழியில் இருக்கிறாங்க. எல்லா மதத்தினருமே கலியுகம்னாலே சாத்தானுடைய ஆட்சி தான் இல்லையா? அது எல்லா மதத்தினரும் சொல்கிறது தான். அப்போ அது அவனை விட்டுட்டு நீங்கள் இறைவன்கிட்ட வரணும். இப்போ எல்லோரையும் நீங்கள் எப்படி ஒன்றா பார்க்க முடியும்னா, உடல்னு பார்த்தா கண்டிப்பாக வேற்றுமை இருக்கும். வேறு மதம், வேறு ஜாதி, வேறு மொழி, வேறு கலரு, பணக்காரன், புத்திசாலி, ஏழை, நோயாளி, இது மாதிரி நிறைய வரும். ஆத்மாவை மட்டும் பாரு, எல்லா ஆத்மாவும் ஒளிப்புள்ளியாக தான் இருக்கும், எல்லா ஆத்மாவும் இறைவனுடைய குழந்தை தான். அப்போ தான் உனக்கு சகோதரன்ற உணர்வு வரும். இதைத்தான் முஸ்லீம்கள் பாய்ன்னு கூப்பிட்றாங்க. ஆனால் அவங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. ஸோ அல்லாஹ் கொடுக்குற இந்த நேரடி ஞானத்தின் மூலமாக தான் அது தெரியும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கருத்து வேறுபாடு தீர்க்கிறதுக்கு, ஏன்னா கருத்து வேறுபாடு இல்லாட்டினா தான் நீங்கள் சகோதரனாக பார்ப்பீங்க. சகோதரனாக பார்க்கும்போது தான் கடைசி நேரத்தில், இப்போ ஏற்றுக்காட்டினா கூட கடைசியில் எல்லா மதத்து ஆத்மாவுக்கும் இறைவனுடைய ஞானத்தை எடுத்தவர்கள் தான் முக்தி கொடுக்க முடியும், கடவுள்கிட்ட அனுப்ப முடியும். ஸோ அப்போ அவங்களுக்கு சக்தி இருக்காது. ஞானத்தை கொடுத்தாலும் அவங்க முயற்சி பண்ணாலும் அந்த இறந்தது இதெல்லாம் ஞாபகம் வர வர கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பாங்க அவங்களுடைய குடும்பத்தினர்லாம். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்போ வந்து உங்கள் முன்னாடி வரும்போது, இப்போ நம்ம இப்போத்துலேருந்தே பயிற்சி பண்ணுறோம், இறைவனை தவிர எனக்கு யாரும் இல்லை, அவர் தான் எனக்கு அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை, சகோதரன், சகலமும் அவரே அப்படின்ற பயிற்சி இப்போ பக்காவாக பண்ணிட்டீங்கன்னா, அந்த உலகம் அழியும் போது உங்கள் எதிராக அவங்க வரும்போது என்னன்னா அப்படியே அவங்க மனம் அமைதியாகும். ஏன்னா உங்களுடைய அமைதி அவங்கள ஆட்கொள்ளும். அப்போ எந்த எண்ணமும் இல்லாமல் இறைவனை நினைப்பாங்க, டக்குன்னு ஆத்மா மேலே போகும். ஸோ அவர்களுடன் உண்மையான வேதத்தை இறக்கணும். வேதம் கிடையாது, இது இறைவனே இல்லை. வேதங்கள்ன்றது மனிதர்கள் உருவாக்கியது தான் வேதம்னு சொல்லுவோம். கடவுள் உண்மையை இப்போ சொல்கிறாரு. இருந்தாலும் வேதம் கொடுக்க பெற்றவர்கள் தெளிவான ஆதாரங்கள் வந்த பின்னரும் பொறாமையின் காரணமாக, தம்மிடையே உள்ள பொறாமை காரணமாகவே மாறுபட்டார்கள். விட்டுருவாங்களா ஒவ்வொரு மத தலைவர்களும்? ஏன்னா ராஜா மாதிரி வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு மதமும் அந்த மத தலைவர்களும் ராஜா மாதிரி வச்சுருப்பாங்க. அதை விட்டுட்டு ஆமாம் கடவுள் சொல்லியிருக்காரு தான் இதில் இருக்குது அப்படின்னு எந்த மதத்திலையாவது ஏற்றுக்குவாங்களா? ஆனால் சீக்ரெட்டாக எல்லா மதத்தினரும் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. வெளில சொன்ன தலைவர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, கடைசியில் அவங்க ஏற்றுக்குவாங்க, கடைசியில் வருவாங்க. ஏன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாம் இந்த பக்கம் வரும்போது அவங்க தனியாக ஆள் இல்லாத கடையில் யாருக்கிட்டே ஏற்ற போகிறாங்க. அது கடைசியில் நடக்கும். ஸோ இப்போதைக்கு ஏற்றுக்க மாட்டாங்க. ஆயினும் அல்லாஹ் அவர்கள் மாறுபட்டு புறக்கணித்து விட்ட உண்மையின் பக்கம் செல்லுமாறு தன் மீது நம்பிக்கை கொண்டோருக்கு, கடவுள் தான் வந்திருக்கிறாரு அப்படின்ற நிச்சய புத்திய உடையவர்களுக்கு தன் அருளினால், ஞானத்தினால் உண்மையான வழியை காட்டுகிறார். இவ்வாறே அல்லாஹ் தான் நாடியோரை நேர் வழியில் செலுத்துகிறார். அடுத்தது 214. உங்களுக்கு முன்னே சென்று போனவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் போன்று உங்களுக்கு வராமலேயே சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? அவர்களை கஷ்டங்களும் துன்பங்களும் பீடித்தன. அல்லாவின் உதவி எப்பொழுது வரும் என்று தூதரும் அவரோடு நம்பிக்கை கொண்டவர்களும் கூறும் அளவுக்கு அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். நிச்சயமாக அல்லாவின் உதவி சமீபத்திலேயே இருக்கிறது.
ஸோ இங்கே உங்களுக்கு முன்னே அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லைக்குட்பட்டு ஒரு மதத்திற்காக சொல்லப்பட்டதாக நினைக்கும் போது நம்ம என்ன நினச்சிக்குவோம், அது ஒரு நபி இது ஒரு நபி, அவங்களுக்கெல்லாம் சோதனை வந்துச்சு நமக்கும் வரும், அப்படி கிடையாது இல்லையா. இப்போ மத தலைவர்களுக்கு சோதனை வருது, எந்த மத தலைவர்களுக்கும் சோதனை வர்றது கிடையாது, அவங்க ராஜா மாதிரி தான் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ இங்கே இதற்கு முன்னே அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா முந்தைய கல்பத்தை குறிக்கிறது. இதற்கு முன்பும் இதே மாதிரி இந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுது பல சோதனைக்கு உள்ளானும். இங்கே சோதனைன்றது ஒன்று இந்த ஞானத்தை கொடுக்கும்போது வர அவமானம், இன்னொன்று காமத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள், கோபத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள், சொத்து அபகரிப்பு, ஏமாற்றம், துரோகம் எல்லாமே நடக்கும். ஸோ அது வந்து யோபு அப்படிங்கிறவர் முஸ்லீம் மதத்தில் குரானில் அவருடைய பேர் வேறு ஏதோ இருக்கும், பைபிளில் யோபுன்னு இருக்கும். அவர் வந்து சாத்தான் சோதிக்க வரான். அப்போ சோதிக்க வரும்போது, அதாவது எதுக்காக சோதிக்க வரான்னா, அல்லாஹ் சொல்கிறாரு இவனை மாதிரி சிறந்த பக்தன் யாருமே கிடையாது. அப்போ சாத்தான் சொல்கிறான், நீ எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கிற, அதனால் அவன் உன்னை புகழ்ந்துட்டு தான் இருப்பான், எல்லாத்தையும் அபகரிச்சா தெரியும் அப்படின்னு சாத்தான் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறார், சரி போ, நீ என்ன சோதனை பண்ணுறியோ பண்ணிக்கோ. ஸோ போன உடனே அவனுடைய சொத்தெல்லாம் வந்து அழியிற மாதிரி சாத்தான் பண்ணுறான் இயற்கை சீற்றத்தில். அப்பயும் அவன் அல்லாவுடைய மகிமையை தான் பாடிட்டு இருக்கிறான். சரி, இவனை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு அவனுடைய மனைவியை சாகடிக்கிறான். அப்பயுமே அல்லாவுடைய மகிமையை பாடுறான். என்ன இவன் இப்படி இருக்கிறான், சரி மனைவி போனாலும் குழந்தை மேலே பற்று இருக்கும்ல அப்படின்ட்டு குழந்தையை சாகடிக்கிறான். அப்பவும் அல்லாவின் மகிமையை தான் பாடிட்டு இருக்கிறார். ஸோ அப்போ சாத்தான் பார்க்குறான், இவனை மாதிரி சுயநலவாதியை நான் பார்த்ததே கிடையாது, சரி அவன் மேலேயே கை வைக்கலாம் அப்படின்ட்டு அவருக்கு முதல்ல நோயை கொடுக்குறான். அதுக்கப்புறம் அப்பயும் அல்லாவுடைய மகிமை தான் பாடிட்டு இருக்காரு. சரி இதை தீவிரப்படுத்தலான்னு உடம்பெல்லாம் புழு பூத்து போகுது. அப்பயும் அல்லாஹ் மகிமை பாடி ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் சொல்கிறாரு, என்னென்னா இதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் அல்லாஹ் என்னுடைய வாயை மட்டும் பாதுகாத்துரு, ஏன்னா உன்னை புகழாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவார். இப்போ யோசிச்சு பாருங்கள், இவருக்கு அந்த யோபுக்கு துக்கம் கொடுத்தது யார்? கடவுளை கொடுத்தாரு? சாத்தான் தானே கொடுத்தான். அதைத்தான் நாம் சொல்கிறோம், கடவுள் துக்கம் கொடுப்பவர் அல்ல, தண்டிப்பவர் அல்ல. ஸோ குரான்லேயே அங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அதை ஆழ்ந்து சிந்திப்பவருக்கே குரான் புரியும் அப்படின்னு சொல்கிறது. ஆழ்ந்து யாருமே சிந்திக்காததுனால தான் உங்களுக்கு இது வரைக்கும் உண்மையான அர்த்தம் புலப்படவே இல்லை. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. இதுதான் அப்போ ஒவ்வொரு அப்போ இது நம்ம ஞானம் எடுக்கிறோம் இல்லையா, ஞானம் எடுத்தோடனே உங்களுக்கு நோயே வராதா? இனிமேல்ட்டு தான் பயங்கரமாக வரும். எந்த குடும்ப பிரச்சனையுமே வராதா? இனிமேல் தான் பயங்கரமாக வரும். எல்லாமே வரும். அதிலும் இந்த சேவை செய்கிறதுக்கு தடை வரும் பாருங்கள். நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். உங்களை ஒருத்தராவது மாறுவீங்கல்ல, சொல்லி பாருங்கள் இந்த ஞானத்தை, அப்படியே வெறுத்து போயிடுவீங்க. சண்டைக்கு வருவாங்க, அப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல சோதனைகள் உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடினா என்ன, நீங்களே வந்தது தான். இதை கடவுள் கரெக்டாக கடவுள் சொல்லும்போது எப்படி சொல்லுவார்னா, முந்தைய கல்பத்தில் நடந்ததை போலவேன்வர். ஆனால் இங்கே இந்த மதத்தின் படி பார்த்திங்கன்னா, இந்த முந்தைய கல்பம் பற்றிய ஞானம் இருக்காது, முன் ஜென்மம் பற்றிய ஞாபகம் இருக்காது, அடுத்த ஜென்மம் பற்றிய ஞானம் இருக்குது மறுமைன்றாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஜென்மம் இருக்குன்றதை பற்றி ஞானம் இல்லாதனால அதை புரிஞ்சிக்க முடியாது அவங்களால. அதனால் உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் இல்லாமல் சொர்க்கத்தை அடைய முடியுமா? இல்லையா, கண்டிப்பாக வரும். அவங்களே கஷ்டங்களும் துன்பங்களும் பீடித்தன. அல்லாவின் உதவி எப்படா வரும்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஒருவேளை நினைத்தால் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இப்படி நினைப்பாங்க, நினைக்க மாட்டாங்கன்னு சொல்ல அந்த மாதிரி தான் டெஸ்ட் பேப்பர் வரும், எல்லாமே உண்மை தான். ஆனால் இறைவனின் நினைவில் மூழ்கியவருக்கு, அந்த அன்பிலேயே மூழ்கினவங்களுக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது. இந்து மதத்தில் சில்லுன்னு இருந்துச்சுன்ட்டு ஒரு சிவனடியாரை பிடிச்சி ஒரு ராஜா சுண்ணாம்பு தொட்டியில் போட்டுருவார். வெயிலில் சுண்ணாம்பே எரியும், வெயில் வேறு, ஆனால் அவர் ஜில்லுன்னு இருக்குதுன்றார். அது காரணம்னா இறைவன் நினைவில் தன்னை மறந்த நிலையில் அது தெரியாது. இங்கே உடல் உணர்வையே மறந்த ஆத்ம உணர்வுக்கு அதுக்கு தான் கடவுள் வர சொல்கிறார். உலகழிவின் போதிலும் கேட்கவே கேட்காதீங்கன்றார். அந்த டெஸ்ட் பேப்பர் முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய சோதனையெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்றார். அந்த மாதிரி சோதனை வரும்.
அதிலும் சிரித்த முகத்தோடு யார் போகிறாங்களோ, அதை கடக்கிறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைவாங்க. இந்த ஞானத்தை கேட்குற எல்லாம் சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. பட் உயர்ந்த பதவி அடையிறதுக்கு சிரித்த முகம் மாறாமல் இருக்கணும். இப்போ ராமர் சிரித்த முகம் மாறாமல் அவருடைய அரசவை ராஜ்யம் அபகரிக்கப்படும் போது சிரித்த முகம் மாறாமல் நான் ஆண்டா என்ன என் தம்பி ஆண்டா என்னன்ட்டு கொடுத்துட்டு போயிடுறார். பாஸ். அதே மாதிரி சீதை நெருப்பில் நடக்க சொல்கிறார், அமைதியாக நடந்து வராங்க. அங்கே நெருப்பு அக்னி பரீட்சைன்றதெல்லாம் இந்த சோதனை தான். ஸ்தூலமாக நடந்தது நினச்சா டிபேட் தான் பண்ணிட்டுவாங்க. இதெல்லாம் நியாயமாக ஒரு மதத்தை பற்றி ஒருத்தர் தப்பாக சொன்னாங்கன்னா இன்னொரு மதத்துக்காரங்க அந்த மதத்தை பற்றி தப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா நேரடியாக பார்த்தா எல்லாமே தப்பாக தான் தெரியும். அது சொல்கிற விஷயம் அது உண்மையில் நடைபெறவில்லை, அதுக்குள்ளே ஆழமான ரகசியம் இருக்குது. நன்கு சிந்திப்பவருக்கே புரியும்னு சொல்கிறாங்க. தானாலும் சிந்திச்செல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. அதுவும் இப்போ எப்படி புரிஞ்சிக்க முடியும் இல்லையா? கலியுகத்தின் இறுதியில் எல்லாம் அடிமுட்டாலாக தான் இருக்கிறோம். அப்போ இறைவனுடைய ஞானம் இருக்கிறதுனால நாங்கள் அதை பார்த்து சொல்கிறோமே தவிர புத்திசாலி கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கணும். கலியுகத்தில் புத்திசாலி இருக்க வாய்ப்பு கிடையாது. அது சொர்க்கத்தில் தான் அப்படி இருந்தவங்க காமம் கோபம் இந்த மயக்கத்தில் விழுந்து புத்தி ஃபுல்லாக போயிடுச்சு. அப்புறம் இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அந்த அணைஞ்சு போன, அதாவது என்னது, நல்ல தண்ணியில் ஊர்ன மட்டையை பற்ற வைக்கிறது எவ்வளோ கஷ்டம், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பற்ற வைக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக எரிய ஆரம்பித்தோடனே நம்மளும் மற்றவங்களுக்கு பற்ற வைக்கிறோம். ஸோ அதுவும் எரியறதுக்கு டைம் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஞானம் அவங்களுக்கு போய் சேரும். ஸோ அவர்களை கஷ்டங்களும் துன்பங்களும் பீடித்தன, இதெல்லாம் வரும். ஆனால் கஷ்டமாக உங்களுக்கு அனுபவமாகாது. ஏன்னா கடைசி நேரம் என்ன ஆகும்னா, உலக அழிவு நடக்கும், இயற்கை சீற்றம் வரும், எல்லாம் வரும். ஆனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா சொர்க்கத்தின் காட்சி கிடைக்கும். சொர்க்கத்திலே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதை தான் கடைசி லைனில் அல்லாவின் உதவி சமீபத்திலேயே இருக்கிறது. ஸோ அதுக்கு கடவுள் சொன்ன ரகசியம் சொல்கிறேன் பாருங்கள். கடைசி நேரத்தில் உலக அழிவு நடக்கும்போது நான் எங்கே இருக்கிறேன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க, என் நினைவில் இருந்தால் நான் உங்கள் கூடவே இருக்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்றார். ஸோ இறைவனை நினைக்கணும். இறைவனை எப்படி நினைக்கிறதுன்னு யாருக்குமே தெரியாது பாருங்கள். எவ்வளோ பெரிய கொடுமை இல்லையா? ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உங்கள் தொடர்பில் இருக்கிற எல்லோருக்கும் இதை கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இல்லாட்டினா உங்கள் மேலே அந்த பாவம் சேரும். கடைசியில் கேட்பாங்க, அல்லா நீங்கள் வந்தீங்களா, எங்களுக்கு தெரியாது, யாருமே சொல்லவே இல்லையே. அப்போ கடவுள் சொல்லார், யார் சொன்னால் யாருமே சொல்லன்ட்டு. அந்த சகோதரர் பார்த்தது மட்டும் இல்லை, போய் நெகட்டிவ் கமெண்ட் வேறு போட்டிருக்காரு பாருன்ட்டு காட்டுவார். ஸோ அப்போ நீங்கள் அது அவங்களுக்கு பொறுப்பாயிடும். நீங்கள் இல்லாட்டினாலும் யார் மூலமாவது ஞானம் கிடச்சிடும். ஆனால் உங்கள் மூலமாக கிடைக்கும்பொழுது உங்களுக்கு ஆன்மீக வருமானம் அதிகமாகும், சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கும். ஸோ மிலாடி நபியின் பொழுது மிக அற்புதமான பயான்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்து மதத்தில் சத்சங்கம் அப்படின்வாங்க. ஸோ பயானுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நீங்கள் அவசியம் கமெண்ட்டில் போடுங்க. அநேகமாக அது அரபு வார்த்தை அல்லது ஹிந்தி வார்த்தையாக இருக்கும்னு நினைக்கிறேன். சத்சங் அது ஹிந்தி வார்த்தை தான், சமஸ்கிருத வார்த்தை கரெக்டாக சொல்லணும்னா. சத்துனா சத்தியம், சங்குனா தொடர்பு. சத்தியம் இறைவன் மட்டும்தான், இறைவனோடு தொடர்பு. இது மட்டும்தானே தவிர மற்ற இந்து மதத்தில் நிறைய பேர் சத்சங்கம்னு வைக்கிறாங்களே, அது உண்மையில் சத்சங்கம் கிடையாது. அங்கே சத்தியமானவர் இருக்கிறது கிடையாது, அவங்க பேசுகிறது சத்தியமும் கிடையாது. ஏன்னா சத்தியமானவர் ஒருவரே, அவரிடம் இருந்து மட்டுமே சத்தியம் கிடைக்கிறது. அதன் மூலமாக மட்டுமே கடவுள் படைத்த சத்தியமான உலகத்திற்கு நாம் போக முடியும். அதனால தான் அது பேரே சத்யுகம். அங்கே வாழக்கூடிய லக்ஷ்மி நாராயணனை சத்யநாராயணன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சத்யுகத்தின் நாராயணன். ஓம் சாந்தி. ஸோ நீங்கள் எல்லோரும் சொர்க்கத்திற்கு வரணும், அதுதான் என்னுடைய ஆசை. ஆனால் இதை நீங்களே உணர்ந்தாலும் மற்றவர்களுக்கு சொல்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ யுக்தியாக சொல்லுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அனைவருக்கும் மிலாதி நபி வாழ்த்துக்கள்.